ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, காகத்திற்கு தினமும் உணவு வைப்பீங்களா? காகத்திற்கு தினமும் உணவு வைப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகத்திற்கு உணவு வைப்பதால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு எப்பவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. காகத்திற்கு சாதம் வைப்பதால் சனி பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. காகத்திற்கு சாதம் வைப்பதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் சனி பகவானுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தரும். யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காகத்திற்கு உணவு அளித்தால் யமதர்மரும் மகிழ்வாராம். யமனும் சனி பகவானும் சகோதரர் ஆவார்கள். அதனால் காகத்திற்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள் என்று ஐதீகம். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும், நல்ல செய்திகள் தருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன்னே கா கா என்று பலமுறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் இன்றும் உள்ளது. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டாலே நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டில் வாசலை நோக்கி காகம் கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்தால் கரைந்தால் உடனே உணவு வைக்க வேண்டும். எனவே காகத்திற்கு உணவு வைப்பதால் யமதர்மராஜன் சனி பகவான் அருளையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் நம்ம பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.